இந்த கிரகத்தை சேர்ந்த மக்கள்ல பாதி பேர் என்ன செய்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமி வந்து வாழ்றதுக்கு தகுதியற்றதா மாறிடுச்சு அப்படிங்கிற காரணத்தினால அவங்க என்ன செய்றாங்கன்னா, நிலத்தை குடைஞ்சு பூமிக்குள்ளேயே அவங்க வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. பூமிக்குள்ளேயே மிகப்பெரிய நகரத்தையும் அவங்க கட்டி பூமிக்குள்ளேயே அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பூமிக்குள்ள வாழ ஆரம்பிச்ச அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைபியாடோசியன் ஏ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பேர் வச்சுட்டாங்க. இதே நேரத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மீதி மக்கள் வந்து மேலதான் இருக்காங்க. அதாவது பாதி பேர் தான் பூமிக்கு அடியில போய் நகரம் கட்டி வாழ்ந்திருக்காங்களே தவிர, மீதி பேர் என்ன செய்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமிக்கு மேலதான் இருக்காங்க. அவங்க வந்து அதிகமான கதிர்வீச்சு இருக்கக்கூடிய இடத்துல அவங்க வாழ்ந்ததுனால, இந்த கதிர்வீச்சு இவங்களை அதிகமா பாதிச்சதுனால இவங்களே ஒரு கதிரியக்க உயிரினமா மாற்றம் அடைஞ்சிட்டாங்க. இவங்களை தான் பிரைபிட்டோசியன் பி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த பிரைபிட்டோசியன் பி தான் நம்ம என்ஆர்ஜி ஸ்பீசிஸை சேர்ந்தவங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் பிரைபிட்டோசியன் பி அப்படின்னு சொல்லி அந்த பிங்கிற எழுத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா பூமிக்கடியில வாழ்ந்தவங்களை பிரைபிட்டோசியன் ஏன்னோ, அதுக்கு மேல வாழ்ந்தவங்களை பூமிக்கு மேல வாழ்ந்தவங்களை பிரைபிட்டோசியன் பி